வெல்கம் டு சஜி ஆரி டிசைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு 4 லைன் செயின் ஸ்டிச்சிங் தான் பண்ணுவோம். அந்த செயின் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணணும் த்ரெட்டுக்கு. அப்போது அது நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, சாரியோட கலர் தான் எடுத்திருக்கேன். சாரீ கலர் க்ரீன் கலர், அதனால அந்த சாரீ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். சாரீ கலரில் அந்த ஜரி த்ரெட்டு சூஸ் பண்ணி க்ரீன் கலரில் செயின் ஸ்டிச்சிங் போடுறேன். செயின் ஸ்டிச்சிங் 4 லைன் போட்ட அப்புறம் எண்டு நாட் போடுறேன். அந்த எண்டு நாட் போடும்போது ஒரு நாட்டில் நாட் விழல அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா நாட் போடுறது சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ட்ரேசிங் பண்ணியிருக்கேன் டிசைனை. இந்த ட்ரேசிங் பண்ணி நம்ம டிசைன் இந்த ட்ரேஸ் பண்ணி எடுக்கும்போது தான் டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு மேலே டிசைன் போடும்போது இல்லைன்னா பார்க்க பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் மோஸ்ட்டாக நம்ம ட்ரேசிங் பண்ணி போடுறது நல்லது. அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பீடு பேல் பீடு. அந்த பேல் பீடும் சாரியோட கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த ப்ளவுஸ் கலரில் அந்த பீடு பார்க்க லுக்காக அழகாக தெரியும். 1 by 1 இந்த பேல் பீடை ஸ்டிச்சிங் பண்ணுறேன். இந்த பேல் பீடை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு என்ன நீடில் எடுத்துருக்கிறேன்னா, 14 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறேன். இது 1 by 1 ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த வளைவு எண்டு வரும்போது ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த மேலே வர டிசைன் வரும். ஆனால் இந்த டிசைனோட ஆப்போசிட்டு வளைவாக நம்ம பண்ணணும். இந்த நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டு டிசைன் ஸ்டார்டிங் பண்ணும்போது தனியாக அதை ஸ்டார்டிங் பண்ணக்கூடாது. செயின் அந்த லாக் மாதிரி அந்த ஏற்கனவே பண்ணியிருக்க பேல் பீடோட உள்ளாடி ஒரு செயின் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதை வெளியில் அவுட்டரில் இருக்கிற பேலுக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நார்மலாக 1 by 1 பேல் பீடை ஸ்டிச்சிங் பண்ணி அந்த வளைவு வரும்போது மெதுவாக பொறுமையாக ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த உள் லேயராக அவுட்டர் லேயராக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் டிசைன் பார்க்க ஸ்டிச்சிங் பண்ணுறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா அது பார்க்கவே ரொம்ப இந்த நல்லா இருக்காது. இதுனா நம்ம ஒரே மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங்கு. அதே மாதிரி த்ரெட்டு நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணாலும் பார்க்க நல்லா இருக்காது. இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு சூஸ் பண்ணி பீடு ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதே ப்ராசஸ் தான் அந்த வளைவு இந்த சைடு யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணோம், அந்த ஆப்போசிட்டில் ஸ்டிச்சிங் பண்ணோம். இப்போ இந்த டிசைனோட ஆப்போசிட்டில் 1 by 1 பேல் பீடை ஸ்டிச்சிங் பண்ணுறேன். எண்ட் நாட் போட்டு முடிக்கிறேன். இதே போல் தான் கீழே வரைக்கும் வரும். கீழே வரைக்கும் இதே மாதிரி பண்ணணும். பொறுமையாக மெதுவாக இந்த நாட் எப்போதுமே லாஸ்ட்டு தான் அடியில் இழுத்து விடணும் நீடில் யூஸ் பண்ணி. ஏன்னா இது ஃபஸ்ட்டே இழுத்து விட்டுட்டோன்னா
ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம் அங்கங்கேயா ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். வந்து அங்கங்கேயா கம் வந்து அப்ளை பண்ணுறேன். எதிரும் புதிரமாக வந்து கம் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வளைவில் வந்து ஒரு ஸ்டோன் வரும், அதுக்கும் கம் அப்ளை பண்ணுறேன். ஆப்போசிட்டில் இந்த சைடு லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு அந்த மாதிரி ஸ்டோன் வரும். அதே மாதிரி தான் ரவுண்ட் ஸ்டோனும் வரும். அந்த ரவுண்டு இருக்கிற பேல் பீட் இருக்குல்ல, அதுக்கு மேலே வாரதெல்லாம் வந்து குந்தன் ஸ்டோன் வரும். இங்கே சைடில் வந்து வர ஸ்டோன் வந்து ரவுண்டு ஸ்டோன் தான் ஃபிட் பண்ணணும். அதுக்காக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து எடுத்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்போந்தான் வந்து அந்த ஸ்டோன் வந்து ஃபிட் ஆகும். நல்லா ஃபிட் ஆனால் தான் அந்த அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம 10 நிமிஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம். இப்போதைக்கு எல்லா ஸ்டோனையும் நான் ஃபிட் பண்ணுறேன். ஸ்டோனை வந்து என்னென்னா குந்தன் ஸ்டோனு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், கிளாஸ் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் ரவுண்டு பீடு வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து 1 இன்ச் கேப்பில் வந்து பேல் பீடை வந்து அங்கங்கேயா ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேல் பீடை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதை வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துட்டு அதில் வந்து பேல் பீடை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அடியில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம இழுத்தோன்னா பேல் பீடு வந்து லாக் ஆயிரும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சம்டைம் லாக் ஆகாது. அதனால் நார்மல் லாக் நாட் போடுறது தான் நல்லது. பட் இதுக்கு வந்து பேல் இருக்கிறனால லாக் ஆகும். சில டைம் வந்து லாக் ஆகலை அப்படின்னா அந்த நாட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை சுற்றி வந்து நான் வந்து செயின் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். அப்போ தான் பார்க்க வந்து லுக்காக இருக்கும், ஒரு ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேல் டிசைனை சுற்றி வந்து செயின் போடுறேன். க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போடுறேன். எண்ட் நாட் போட்டு அந்த வந்து நாட் ஆகலை அப்படின்னா இன்னொரு நாட் வந்து போடணும். இல்லைன்னா வந்து மொத்தமாகவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து பேக் நெக்கு. அதே ப்ராசஸில் தான், அதே டிசைன் தான், அதே ப்ராசஸில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பேல் வந்து அங்கங்கேயா வச்சுருக்கிறது வந்து 1 இன்ச்சு கேப்பில் அங்கங்கேயா பேல் வந்து சொன்னல அதே மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஹேண்ட் டிசைனில் 1.5 இன்ச்சில் அங்கங்கேயா பேல் பீடை ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக்கு, ஆல்ரெடி பார்த்தது தான். இது ஃப்ரண்ட் நெக்கு. இதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் எல்லாமே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.